இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிற பகுதி யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். கோண்டாவில் பகுதியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிகள் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணிகள் எப்படி விற்பனைக்காக இருக்கு அப்படி என்று சொன்னால் பிரிக்கப்பட்டிருக்குது. 1.5 பரப்பாகவும் 2 பரப்பாகவும் பிரிக்கப்பட்டு விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் எந்த இடத்துல இருக்குது, இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது உரும்பிரை சந்திக்கு போகிற வீதி. அதனுடைய மறுபக்கம் பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் ஒரு 400 மீட்டர் தூரத்தில் கோண்டாவில் சந்தி இருக்குது. இஞ்சாலி பக்கம் போனோம் அப்படி என்று சொன்னால் கோண்டாவில் சந்தி. கோண்டாவில் சந்தியிலிருந்து உரும்பிரைக்கு போகிற இந்த வீதி ஓரமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ராசமணி மண்டபம், கல்யாண மண்டபம் இந்த ரோட்டுக்கரை ஓரமாகவே இருக்குது. அந்த ஓரமாக இருக்கிற கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்திலே ஒரு வீதி போகுது. அந்த வீதிக்கு பேரை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் கொட்டைக்காடு வீதி அப்படி என்று சொல்லப்படுகின்ற வீதி. அது தேர் வீதியாகத்தான் இருக்குது. இந்த 2 பில்டிங்குக்கு இடையில் போகிற இந்த வீதிக்கு நாங்கள் போனோம் அப்படி என்று சொன்னால் இந்த பேரை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த கொட்டைக்காடு வீதியில் நாங்கள் இறங்கினோம் அப்படி என்று சொன்னால் ஒரு 650 மீட்டர் தூரத்தில் இந்த காணிகள் அமைந்திருக்குது. இந்த வீதி எங்கே போகுதுன்னு பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் டாச வீதிக்கு போகுது. பிரதான டாச வீதிக்கு போய் ஏறுது இந்த கொட்டைக்காட்டு வீதி. இந்த வீதியில் ஒரு 650 மீட்டர் போனோம் அப்படி என்று சொன்னால் அந்த காணி விற்பனைக்காக இருக்கிற பிரிக்கப்பட்ட காணிக்கு நாங்கள் போய்கொள்ள முடியும். இப்போ நாங்கள் அந்த காணி வாசல் வரையான வீதியை முழுமையாக பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி துண்டுகள் தான் விற்பனைக்காக இருக்குது. யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் மொத்தமாக 20 அடி பாதை போடப்பட்டு இந்த காணிகள் பிரிக்கப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காணி துண்டுகளுக்கும் தூண் போடப்பட்டு, கொங்கிரீட் தூண் போடப்பட்டு எல்லையிடப்பட்டு காணி பிரிக்கப்பட்டிருக்குது. இந்த காணிக்காரர் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வீதி தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிற இந்த 20 அடி வீதியாக இருக்குது. இந்த காணிகளை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் வீடு கட்டக்கூடிய பகுதியில் தான் அமைந்திருக்குது. இந்த காணிக்கு அருகில் வீடுகள் எல்லாம் இருக்குது. வீடு கட்டுற தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய காணியாகத்தான் இந்த காணி இருக்குது. இந்த காணி கோண்டாவில் பகுதியில், கோண்டாவில் வடகிழக்கு பகுதியில் இந்த காணிகள் அமைந்திருக்குது. மொத்தமான காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் மொத்தமாக 23 பரப்பு காணி இருக்குது. துண்டை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் 15 துண்டு இருக்குது. 1.5 பரப்பாகவும் 2 பரப்பாகவும் பிரிக்கப்பட்ட 15 துண்டு இருக்குது. மொத்த அளவு திட்டம் 23 பரப்பு காணி இருக்குது. இந்த காணியிலேருந்து யாழ்ப்பாண டவுனுக்குரிய லொக்கேஷனை போட்டு பார்த்தா 5.5 கிலோமீட்டர் தூரத்தில் யாழ்ப்பாணம் டவுன் இருக்குது. அதே போல் நல்லூர் கந்தசாமி கோவில் 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கோண்டாவில் சந்தியை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் சரியாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணியிலேருந்து யாழ் நகர் அருகிலேயே இருக்குது. கிட்டத்தட்ட 10 நிமிடத்தில் இருந்து 15 நிமிடத்துக்குள்ளே போகக்கூடிய தூரத்தில் தான் இந்த காணியிலிருந்து யாழ்ப்பாண நகரம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணி பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு காணிக்கும் தனித்தனியான சோளவரி இருக்குது. நீங்கள் வாங்கினீங்கள் அப்படி என்று சொன்னால் சோளவரியை உங்கள்கிட்ட பேரில் மாற்றிக்கொள்ள முடியும். அதே போல் இந்த மண் அமைப்பை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் செம்மண்ணாகத்தான் இருக்குது. விவசாய நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய செம்மண் அமைப்புள்ள காணியாகத்தான் இருக்குது. தண்ணியை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கோண்டாவில் பகுதியில் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த காணி துண்டுகள் அமைந்திருக்குது. அதே போல் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணி துண்டுகளில் ஏதாவது ஒரு காணி துண்டுகளை நீங்கள் பார்த்து வாங்க போகிறீங்க அப்படி என்று சொன்னால் விலையை தெரிஞ்சு கொள்ளணும். அதே போல் நீங்கள் பார்த்து வாங்கணுமெண்டா யாரை தொடர்பு கொள்ள வேணும் அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இதில் ஒரு இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது. இந்த காணியை வாங்க என்று சொல்லி 2 இலக்கம். இந்த 2 இலக்கத்தில் ஏதோ ஒரு இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கள் அப்படி என்று சொன்னால் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் அமைஞ்சிருக்கு
கொண்டிருக்கிற இந்த காணிகளை நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது போல் விற்பனைக்காக போடப்பட்ட காணிகளில் சில காணிகள் விற்கப்பட்டிருக்குது. விற்கப்பட்ட காணிகள் சோல்ட் அவுட் அப்படி என்று எழுதப்பட்டிருக்குது. ஏனைய காணிகள் விற்பனைக்காக இருக்குது. யாராவது காணி வேண்டது அப்படி என்று சொன்னால் விரைவாக பதிவு செய்து கொள்ள முடியும். தேவை அப்படி என்று சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த காணியை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த இலக்கங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இதே போல் நீங்களும் உங்களோட வீடுகள் காணிகளை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கம், இந்த விளம்பர இலக்கத்துக்கு நார்மல் கோலூடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ நீங்கள் தொடர்பு கொண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்களன்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும், விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படி என்று சொன்னால் விற்பனைப்படுத்தல் தேவைகளுக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் இந்த தளத்தினூடாக வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையுமே செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. நீங்களோ அல்ல துறை சார்ந்த சட்டத்தரணி ஊடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்திக்க அவதானமாக இருங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்குது. யாழ்ப்பாணம் மாவட்டம் கோண்டாவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன். மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.